12th sum என்ன கொடுத்துருக்காங்க, find the matrix A for which A into this matrix equal to this அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், let B is equal to இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். that 5 3 -1 -2 comma C is equal to the second matrix எடுத்துக்குவோம். 14 7 7 7. அப்போ given மேட்ரிக்ஸ் நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம், A B is equal to C அப்படி எழுதிக்கலாமா? இப்போ ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏதால B இன்வெர்ஸ்ன்ற மேட்ரிக்ஸால. ஸோ திஸ் gives A B into B inverse C into B inverse. So B into B inverse வந்து 1. So A into 1 equal to C into B inverse. A is equal to C into B inverse. நமக்கு ஆல்ரெடி Bன்ற மேட்ரிக்ஸ் வந்து தெரியுமா, நம்ம எடுத்துருக்கோமா? ஸோ B இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். B இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு mod B கண்டுபிடிக்கிறோம். mod 5 3 -1 -2 equal to -10 plus 3 equal to -7, which is not equal to 0. Then at B is equal to இந்த ரெண்டு டேர்மே அப்படியே மாற்றி எழுதிட்டு -2 5, இது ரெண்டு டேர்முக்கு சைன் மாற்றி எழுதணும். 1 -3. Now B inverse equal to 1 by -7 mod B into HB. HB வந்து என்னது, -2 -3 1 5. இப்போ மைனஸை நெக்ஸ்ட் டேர்மில் உள்ளே கொண்டு போயிடும். ஸோ 1 by 7 into 2 3 -1 -5. நம்ம ஆல்ரெடி என்ன இருக்கும் எடுத்து வச்சுக்கோம், ஏ கண்டுபிடிக்கணும். சி இன்ட்டு பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சி என்னது, சின்ற டேர்ம் நம்மளை எடுத்தோம். அந்த மேட்ரிக்ஸ் என்னதுன்னா 2 1 1 1. சரி, 14 7 7 7 தான் சி மேட்ரிக்ஸ். அடுத்து பி இன்வெர்ஸ்ன்ற மேட்ரிக்ஸ் வந்து 2 3 -1 -5. இந்த 7 உள்ளே கொண்டு போய் கேன்சல் பண்ணிடும். ஸோ என்னாகும், 14 by 7 இந்த 7 7 by 7 7 by 7 7 by 7 into 2 3 -1 -5 2 1 1 1 2 3 -1 -5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 4 -1 6 -5 2 -1 3 -5. ஸோ நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் கிடைக்கிறது என்ன மேட்ரிக்ஸ், 3 1 1 -2. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 13th sum, given A matrix, B matrix, C matrix கொடுத்துருக்காங்க. Find a matrix X such that AX B is equal to C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. First one solution, நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா A into B is equal to C multiply by A inverse on both sides. So A into A inverse into B into A inverse equal to C into A inverse. A inverse B inverse ஆட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ A inverse B inverse A inverse B inverse.
ஸோ நமக்கு இந்த 2 மேட்ரிக்ஸ் சேர்ந்து I ஆயிரும். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன மேட்ரிக்ஸ் மட்டும் தான் இருக்கும், எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஈக்குவல் டு A இன்வர்ஸ் C B இன்வர்ஸ். நான் A என்ற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 -1 2 0. this mod A கண்டுபிடிக்கும் போது modulus of 1 - 1 2 0 equal to 0 plus 2 equal to 2. at J is equal to 0 1 minus 2 1. therefore A inverse equal to 1/2 into at J. at J matrix என்னது 0 1 minus 2 1. next B என்ற matrix என்ன கொடுத்துருக்காங்க, 3 minus 2 1 1. modulus B is equal to modulus 3 minus 2 1 1. at B கண்டுபிடிக்கிறோம். இந்த 2 டேர்மை மாற்றி எழுதுகிறோம். இந்த 2 டேர்மோட சைன் மட்டும் மாற்றுறோம். now B inverse equal to 1/5 into at B 1 2 minus 1 3. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்திருக்கோம். இந்த 1 என்ற ஈக்குவேஷனில் A இன்வர்ஸ் C B இன்வர்ஸோட வேல்யூஸ் எல்லாம் நமக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். ஸோ நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். 1 எடுத்து எழுதுகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் C B இன்வர்ஸ். A இன்வர்ஸ் என்னது 1/2 0 1 minus 2 1 into B value 1 1 2 2. sorry C matrix, and then B inverse matrix 5 1/5 1 2 minus 1 3. 1/2 1/5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1/10 0 1 minus 2 1. இந்த மேட்ரிக்ஸை வச்சுட்டு இந்த 2 மேட்ரிக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 1 minus 1 2 minus 3 2 minus 3 4 plus 6. 1/10 into 0 1 minus 2 1 into 0 5 0 10. 0 0ஓட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ நம்ம இதுக்கு எழுதிக்குவோம். 0 plus 10 0 plus 0 minus 10 plus 10. this equal to 1/10 into 0 10 0 0. இந்த 10 உள்ளே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோம். என்ன கிடைக்கும் 0 1 0 0. this is equal to x என்ற மேட்ரிக்ஸ். x என்ற மேட்ரிக்ஸ் என்னது 0 1 0 0. இதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய மேட்ரிக்ஸ்.